இந்த பியூட்டி பேஜெண்ட் குள்ள நீங்க போனது, அதுக்கப்புறம் சினிமாக்குள்ள வந்தது, அது நடுவுல நடந்த இந்த செட்பேக்ஸ் இதெல்லாமே கலெக்டிவா உங்களுக்கு லைஃப்ல இன்னைக்கு இருக்கிற சஞ்சனாவுக்கு கத்துக் கொடுத்த லெசன்ஸ்னா என்ன சொல்லுவீங்க? Right now, where I'm in life, I feel like that is that time for me. Right now, I've put a pause and I'm looking back. நான் எப்படி அதெல்லாம் பண்ணி இங்கே வந்தேங்கிறது எனக்கு இன்னும் தெரியல. இது நான் வந்து வேணும்ட்டே இந்த பாஸ் எனக்கு வேணும், நான் இப்போ எடுத்து நான் ஸ்டாப் பண்ணி லைக் நான் பார்க்கணும், நான் வந்து கடந்து வந்த பாதை அப்படின்லாம் வந்து என்னைக்கும் யோசிச்சது கிடையாது. அது என்னென்னவோ நடந்து எப்படி எப்படியோ நடந்து இப்போ நான் இங்கே இருக்கேன். அண்ட் ஐ திங்க் இப்போ இந்த ஃபேஸில் நான் இல்லை அப்படின்னா, இப்போ இந்த பாஸை நான் எடுக்கல அப்படின்னா, நான் என்றைக்குமே எதையோ தேடி ஓடிட்டே இருந்திருப்பேன். அது என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருக்காது. நான் ஏன் இந்த மாதிரியான கேரக்டர்ஸை சூஸ் பண்ணிட்டேன்னு எனக்கு தெரிஞ்சிருக்காது. இல்லாட்டி நான் படம் பண்ணி நான் என்ன சேர்க்கணும்னு நினைக்கிறேன், காசா ஃபேமா, எனக்கு எந்த கிளாரிட்டியுமே எனக்கு சுத்தமாக இருந்திருக்காது ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு. பட் நான் இப்போ இருக்கிற ஸ்பேஸில் நான் யோசிச்சு பார்க்கும்போது அப்போ there was some sort of a guts. ரைட். அது என்னன்னு தெரியல. Something that drove me all the way from there to here. From here on, I feel like from this stage in life, நான் எங்கேருந்தோ தேடி அந்த கட்ஸை நான் இப்போ தேடணும்னு எனக்கு இருக்கு. Guts in what sense? To just do things. Just it doesn't matter. It doesn't matter if it's going to be a hit film. It doesn't matter if it's going to be a character that people are going to remember. I'm doing it because I want to do it. இப்போ வந்து பியூட்டி பேஜெண்டோட ஆஃபர் தான் என் கையில் வருது அப்படின்னா, எனக்கு கிடைக்கிறது நான் ஒழுங்காக பண்ணணும்னு நான் ரொம்ப கான்ஷியஸாக பண்ணிட்டு இருந்தேன். நான் வந்து பியூட்டி பேஜெண்ட்டில் இருந்தால் நான் ஆக்டர் ஆக முடியுமா, இல்லாட்டி நான் ஆக்டர் ஆகிட்டேன்னா இந்த மாதிரி நான் இப்போ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் நீங்கள் அப்படிலாம் எதுவுமே யோசிக்கல. பட் இப்போ நான் அப்பப்போ இந்த மாதிரி யோசிக்கும் போது நானே ஒரு செகண்ட் வந்து எங்கிட்ட பேசிப்பேன், எதுக்கு இந்த மாதிரி யோசிக்கிற, இப்படி நீ யோசிச்சா மட்டும் எல்லாமே கரெக்டாக நடக்க போதா? இல்லை, கண்டிப்பாக நீ ஒன்று யோசிக்கிற, ஆனால் இவ்வளோனா வேற எதோ நடந்துதான் இங்கே வந்திருக்கு. ஸோ ரொம்ப யோசிக்கணும்னு எதுக்குமே அவசியம் இல்லையே. அந்த ஒரு தைரியம் மட்டும் இருந்தால் போதும். ஆனால் அந்த தைரியமும் எங்கேருந்து வருது அப்படின்னா, பரவாயில்ல நான் அதை சூஸ் பண்ணி நான் ஃபெயில் ஆனாலும் ஐ கேன் ஆல்வேஸ் பி த சேம் பர்சன் பேக் ஹோம்.